ஓகே 10K அடிச்சிட்டோம். 10Kன்னு சொல்கிறத விட 10,000 பேர். இன்னைக்கு நம்ம இந்த நார்மல் வீடியோவாக இருக்க பொறுத்தல நான் வந்துட்டு எப்பயுமே சொல்லுவேன் இல்லை, நம்மளோட ஃபாலோவர்ஸ்லேருந்து 10 பேரோட பேரை ரேண்டமாக செலக்ட் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு ரேண்டம் இல்லை, என்ற ஃபேமிலி ரியாக்ஷன். என்ற ஃபேமிலினா இந்த இன்ஸ்டாகிராம்லேயே ஒரு ஃபேமிலி கிரியேட் ஆகிது, அந்த ஃபேமிலி ரியாக்ஷன் கொஞ்சம் ஸ்பெஷல் வீடியோ. ஃபஸ்ட்டு லக்ஷ்மண் ஜிஎஃப். இந்த அக்கௌண்ட்டை வந்துட்டு இப்போ மோஸ்ட்லி நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எப்படி ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்டு இந்த பேர் தான் சொன்ன பற்றியா? இது வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஓஜியான அக்கௌண்ட்டு தான். நெக்ஸ்ட்டு லக்ஷ்மண் சன். இந்த அக்கௌண்ட் கூட அவ்வளோ ஹைலைட் இல்லை, அந்த பயோ பாரு. ஹெல்ப் மீ ஃபைண்டிங் மை மாம், மை டேட் இஸ் அ குட் பிளேயர். ஓகே, நெக்ஸ்ட்டு லக்ஷ்மண் பொண்டாட்டி. ஓய் என்னடி பண்ற பொண்டாட்டி, மிஸ் யூ. அதில் மேட்சிங் ட்ரெஸ் வேறு பாருங்க. நெக்ஸ்ட்டு லக்ஷ்மண் டாக். இது வந்துட்டு அப்படியே கொஞ்சம் அந்த அக்கௌண்ட்டே ஒரு மாதிரி ஹோல்சமாக இருக்குது. அந்த அக்கௌண்ட் வந்துட்டு ஒரு மாதிரி டாப்பு, எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த அக்கௌண்ட். அதுவும் அதோட பயோ பார்க்கணுங்க. லக்ஷ்மண் நீட்ஸ் ஆரானோ, ஆரா நீட்ஸ் லக்ஷ்மண். மை லைஃப் லக்ஷ்மண் ரூல்ஸ். அடடே, பீக் கிரியேட்டிவிட்டி. நெக்ஸ்ட்டு லக்ஷ்மண் அத்தை பொண்ணு. இந்த அக்கௌண்ட் பற்றியே சொல்லியிருக்குவேன். ஒரு மாதிரி அப்படியே கொஞ்சம். நெக்ஸ்ட்டு லக்ஷ்மண் வைஃப். லக்ஷ்மண் பொண்டாட்டி வரையான், லக்ஷ்மண் ஒய்ஃப் வரையான். இதில் இவங்களாம் கூட பரவாயில்ல, இந்த ஸ்டோரி ஹைலைட்ஸ் இந்த பயோட அதோடவே முடிச்சுக்கிறாங்க. ஆனால் இது ஒரு ஸ்டேஜுக்கு தாண்டி ஃபர்ஸ்ட் அளவுக்கு போயிட்டுக்கிறான். அந்த ஃபர்ஸ்ட்டு போஸ்ட்டை பாரு, அங்கே பாரு அண்ணன் பைசப்ஸ் பாருங்க. இங்கே சாங் செலெக்ஷன் தான் இங்கே முக்கியமாக கொஞ்சம் நோட் பண்ணேன். ரஷ் எடுக்கிறான். 10,000 ஃபாலோவர்ஸ் வச்சுருந்தானே ஒரு கிட்னி டச்சிங் வீடியோ போட்டுடலாம் தான் இருந்தேன். சரி ஆனா அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன்.